2026ஆம் ஆண்டு பொங்கல், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வருகின்ற ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிப்பானது நமக்கு வந்துள்ளது. இது பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய இறுதி படம் ஜனநாயகம் தான். ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றிய அறிவிப்பு வந்த சில மணி நேரங்களிலேயே பராசக்தி திரைப்படத்தினுடைய அறிவிப்பும் நமக்கு வெளியாகியுள்ளது. அதாவது அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்கிறாரு. இந்த பதிவு மூலமா பராசக்தி திரைப்படமும் பொங்கல் அப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பானது நமக்கு உறுதியாகியுள்ளது. கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரே சீன்ல நடிகர் விஜய் அவர்களும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுப்பாரு. இந்த சீன் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில, ரசிகர்கள் மத்தியில பெரிதளவுல பேசப்பட்டுச்சு. அடுத்த விஜயே சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில 2 நடிகர்களுடைய திரைப்படமும் பொங்கல் அப்போ வெளியாக போகுது. இது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கொண்டாட்டமாகத்தான் இருக்கும்.